பாருங்கள், கருப்பு உளுந்து எப்படி ரெடி பண்ணுறது, இன்னும் கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்காக 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தது கருப்பு உளுந்து. அதோட கருப்பு கவுனி அரிசி, தேவையானது வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் சுக்கு. இப்போ இதை வந்து கருப்பு கவுனி அரிசியை நல்லா போட்டு வறுக்க போகிறோம், ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா இது வந்து மெயினாக லேடிஸுங்களுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. கருப்பு அரிசியும் தனியாகவே கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். அதோட ப்ளஸ் வந்து இந்த உளுந்தும், இது வந்து முழு உளுந்து இல்லை, உடச்ச உளுந்து, கருப்பு உளுந்து. அதனால் வந்து நல்லா போட்டு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வருங்க. உங்களுக்கே தெரியும், பொறுன்னு சவுண்டு வரும். உளுந்த வறுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதுதான் பதம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அழகாக நம்ம வறுத்து வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க, இப்போ வந்து இந்த 1/4 கிலோ கருப்பு உளுந்தை, உடஞ்ச உளுந்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வறுக்கிறது நல்லா வாசமாக இருக்கும். உளுந்து நீங்கள் வறுப்பட்டுச்சுனாலே நல்லா வாசம் வரும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்முருவலாக வறுத்துட்டுங்க. சுக்கு உடச்சி வச்சுக்கோங்க, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கிட்டு ட்ரை நட்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது பண்ணலாம். பெரியவங்களுக்குலாம், லேடிஸுங்கெல்லாம் பண்ணணுன்னா வேறு இருந்தால் போட்டுக்கோங்க. பாதாம் போடலாம், முந்திரி போடலாம், பிஸ்தா, வால்நட்டு என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டு கூட இதோட லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை வெறுமனே எது இருக்கோ, இல்லை சிம்பிளாக இருந்தால் போதும். இதுவே நமக்கு ஊட்டச்சத்து தான். இதை நம்ம வந்து கஞ்சியில் வச்சு குடிக்கலாம். இல்லைனா வந்து உருண்டை பண்ணி சாப்பிட்லாம், நெய் உருண்டை பண்ணி செய்யலாம். அது இன்னொரு தடவை நான் போடுறேன். இது வந்து வெறும் போர் அடிச்சதுன்னா அப்படியே ஒரு தண்ணி பாலை போட்டு இந்த ஒரு 2 ஸ்பூனை எடுத்து போட்டு அழகாக நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணோன்னா லேடிஸுங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்து. ஏன்னா வந்து அந்த லேடிஸுங்களுக்கு இந்த இதாகும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு தூரம் ஆகும் போதெல்லாம் வலி அப்படி இருக்கும். இடுப்பு வலி சொல்லவே தேவையில்லை. அது வரம் வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வலி இருக்கும். நம்ம லேடிஸுங்க அவ்வளோ இதையும் தாண்டி தான் ஒருத்தரும் கடந்து ஒரு வெற்றியை பெறறோம். ஸோ அதனால் அதுக்கு ஊட்டச்சத்தாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செஞ்சு, காலேஜ் பிள்ளைங்க வந்தோடனே நம்ம செஞ்சு ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். கஞ்சி போட்டு பனவெல்லம் போட்டு நம்ம இது பண்ணி கொடுத்துடலாம். இல்லையா உருண்டை மாதிரி செஞ்சு கூட கொடுக்கலாம். எப்படின்றத பாருங்கள். நல்லா வறுபடணும், வாசம் நல்லா வரணும். வந்த பிறகு எப்படின்றத பாருங்கள். இது பாருங்கள், நீங்கள் பாருங்கள் எப்படி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குன்றது பாருங்கள். எதையும் நம்ம போடலை. அப்படியே வந்து கரண்டி வந்து நல்லா ஃப்ளோ ஆகணும். ஈரப்பசை போயிடுச்சுன்னா ஈஸியாக ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ஸ்மெல் உங்களுக்கு நல்லா இதாகும். ஒன்று எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். ஸோ அதை நல்லா இது பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோன்னா ரெடி ஆகிடும். இது பாருங்கள், நல்லா மையம் அரைச்சாச்சு. இது பாருங்கள், நல்லா கொஞ்சம் லைட்டாக கரக்கரன்ட்டு தான் இருக்கும். அப்போ தான் இதுக்கு மேலே அரைச்சா நல்லா இருக்காது. இது மாதிரி வந்து காத்தார வச்சுட்டு பவுட்ரு பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க வந்தாங்கன்னா ஒரு டம்ளரில் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, ஏற்கனவே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் வந்து கொஞ்சம் ஏன்னா ரெட்டிஷ் கலரில் இருக்கு இல்லையா அரிசி, அது வருங்க. இந்த கஞ்சி பிள்ளைங்க வந்த உடனே பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ போட்டுட்டு பனவெல்லம் போட்டு கொடுத்தீங்கன்னா சத்தான இதுலேயே நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி போடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கதோ அது போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் இப்போ மழை சீசன்னால் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்கு ஒரு மாதிரி பூசு பிடிச்ச மாதிரி உருண்டையாக வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது இதில் வேணால் கூட நீங்கள் நட்ஸை போட்டுட்டு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ லாட்.